காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் விநியோக குழாயில் திடீர் கசிவு, பல பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடை. லங்கா உபநிறுவன பொது முகாமையாளருக்கு பிணை. ஓலவல் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியாகும். இந்திய அரசுடன் இணைவதற்கு தமிழ் கட்சிகள் திட்டம், சிவசக்தி ஆனந்தன் பகிரங்கம். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்துடன் ICC தலைவர் ஜெயசா உயர்மட்ட கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட திடீர் கசிவு காரணமாக பல பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது. மகர மற்றும் கம்பஹா பிரதேச சபை அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு இன்று முற்பகல் முதல் அவசர நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளை 20ஆம் தேதி முற்பகல் 8 மணி வரை இந்த அவசர நீர் விநியோக தடை நடைமுறையாகும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. கடவத்தை மத்திய அதிவேக வீதிக்கு அருகிலுள்ள பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட திடீர் கசிவு காரணமாக குறித்த விநியோக தடை ஏற்பட்டுள்ளது. லங்கா உபநிறுவனத்தின் தற்போதைய பொது முகாமையாளர் ரத்னநாயக்க முதியன்சலாக குணரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கம்மாதட்டை உபநிறுவனத்திற்கு முறையான கொள்முதல் செயல்முறையின்றி பொதியிடல் உரைகளை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொள்முதல் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 1,43,00,000 ரூபாய் நஷ்டத்தை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக விநியோகஸ்த நிறுவனம் அநியாயமான முறையில் லாபம் ஈட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாக குற்றச்சாட்டியே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் இணையதளத்தில் வெளியிடப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பரீட்சை திணைக்களம் தற்பொழுது பெறுபேறுகளை இணையதளத்தில் பதிவேற்றுவது உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகளை துரிதமாக முன்னெடுத்து வருகின்றது. மாணவர்கள் தமது பரீட்சை பெறுபேறுகளை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ .nuts.lk அல்லது results.exams.co.lk ஆகிய முகவரிகளின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசுடன் தமிழ் கட்சிகள் ராஜதந்திர உறவை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுவே எமக்கு இருக்கும் ஒரே சந்தர்ப்பம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் 36வது தியாகிகள் தினத்தை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்கால நிர்வாக கட்டமைப்பு தொடர்பில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் கிரிக்கெட் பங்குதாரர்களுடன் கலந்துரையாடுவதற்காக ICC தலைவர் ஜெயசா இலங்கை வந்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிற முக்கிய பங்குதாரர்களை சந்திக்க உள்ளதாகவும் இலங்கை கிரிக்கெட்டின் தற்போதைய இடைக்கால நிர்வாக ஏற்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் CMNCயின் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன.